என் ஜெனி வீட்டுக்கு வராரு. வந்த உடனே கத்துறாரு, "ஜெனி, ஜெனி" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜோசப் ஓடி வராரு. "எதுக்காக நீங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு செடியன் சொல்றாரு, "நான் ஜெனிய பார்க்கணும். கண்டிப்பா நான் ஜெனிய பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. "நீ எதுக்காக ஜெனிய பார்க்கணும்? இனிமே நீ ஜெனிய பார்க்கவே முடியாது. இங்க வராத" அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் சொல்றாரு. "ஜெனி வா, ஜெனி வெளிய வா" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. பின்னாடி எழிலும் நிக்கிறாரு. அப்ப ஜெனி குரல கேட்டுட்டோனே, "அவர் வந்திருக்காரு போல" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, "ஜெனி நீ வெளிய வர வேண்டாம். நான் சொல்றத கேளு. அப்பாவுக்கு கோவம் வரும். நீ ரூம்குள்ளேயே இரு" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே வச்சு பூட்டிட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. அப்போ ஜோசப் சொல்கிறாரு, "என் பொண்ணு கண்டிப்பாக உன் கூட சேர்ந்து வாழ மாட்டான். என் பொண்ணு உன்னை நம்பி வந்ததுக்கு நல்லா ஏமாத்தினல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் கேட்குறாரு. "நீங்கள் யார் என்னோட பொண்டாட்டியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு?" அப்படின்னு பயங்கரமாக கோவத்தோட பேசுகிறாரு செரியன். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, "சி அடைச்சி வாய மூடு. கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. என் பொண்ணை ஏமாத்திட்டு உன் பொண்டாட்டி நான் சொல்கிறேன். உனக்கு டிவோர்ஸ் பேப்பர் நீ கோர்ட்டில் போய் பாரு. இங்கே வரவே கூடாது. என் பொண்ணுக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. உன்னை பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது. தயவு செய்து போயிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் சொல்கிறாரு. "இல்லை நான் போக மாட்டேன். என் பொண்டாட்டி என் குழந்தை 2 பேருமே எனக்கு சொந்தம். நான் விட மாட்டேன். நான் போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதுக்கு ஜோசப் சொல்கிறாரு, "இதுக்கு மேலே உனக்கு மரியாதையே கிடையாதுன்னு" சொல்லிட்டு அடிச்சிட்டாரு. அடிச்சிட்டோன்னே எழில் சொல்கிறாரு, "என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக அடிக்கிறீங்க? அவன் தான் பேசணும்னு சொல்கிறான்ல. ஒரு வாட்டி ஜெனி அனுப்பி பேச வைங்க. எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு எழில் கேட்குறாரு. "இங்கே பாரு எழில், இன்னொரு வாட்டி நீ பேசுனா அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் பயங்கர கோவமாக திட்டுறாரு. அப்பயும் ஒத்துக்கவே இல்லை. சரி ஓடி போறாரு. "ஜெனி வா வா" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. கத்துனோடனே மறுபடியும் அடிக்கிறதுக்கு ஓங்குறாரு ஜோசப் கையை. அப்போ கையை பிடிக்கிறாரு எழில். "இன்னொரு வாட்டி மேலே கையை வச்சிங்க அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. "இங்கே பார், அந்த செழியனுக்கு விழுற அடி உனக்கு விழும்" அப்படின்னு ஜோசப் சொல்கிறார். "போங்க 2 பேரும் வெளியே. என் பொண்ணை கூப்பிட்டுட்டு உள்ளே இன்னொரு வாட்டி வந்தீங்க அவ்வளோதான்" அப்படின்னு பயங்கர கோவமாக திட்டுறாரு ஜெனியோட அப்பா. 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு வராரு செழியன். வந்த உடனே அவங்க அப்பா பார்க்குறாரு. "என்னப்பா ஆச்சு? அங்கே போய் என்ன பேசுனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்லைப்பா, சுத்தமாக ஜெனியை பார்க்கவே விடலை. 2 பேரும் பேசவே விடலை. அவங்க அப்பா தான் எல்லாமே பேசினாரு. அது மட்டும் இல்லை, செடியை அடிச்சிட்டாரு" அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது கோபிக்கு. "என்ன செடினா அடிச்சாரா?" அப்படின்னு சொல்லிட்டு. "அவங்களுக்கு ரொம்ப ஆனா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தோடு திட்டிட்டு இருக்காரு. அப்பா அவங்க அம்மா வராங்க. அப்படியே பாக்கியாவை பார்த்தோன்னே, "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு தோளில் சாமிச்சு பயங்கரமாக அழறாரு செடியன். "அம்மா எனக்கு ஜெனி வேணுமா, எனக்கு ஜெனி வேணும், கண்டிப்பாக எனக்கு ஜெனி வேணுமா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழறாரு. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, "அப்பா நீ சாப்பிடு வா ஃபஸ்ட்டு." "இல்லைம்மா எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு செடியன் சொல்கிறாரு. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, "தாத்தா பாட்டி 2 பேருமே சாப்பிடல. நீ வா செடியா சாப்பிடு வா. கண்டிப்பாக ஜெனி குழந்தை 2 பேருமே கூட சேர்ந்து வாழ்வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அப்படியே மயக்கம் வர மாதிரி கீழே உட்காந்துட்டாரு. அப்போ கோபி அப்படி தோளில் சாஞ்சிக்கிறாங்க. பயங்கரமாக அழறாரு செடியன். "பா கண்டிப்பாக ஜெனி வந்துருவாங்களா? வந்துருவாங்க. நீ கவலைப்படாத. அழாத செடியா, தைரியமா இரு" அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. உள்ள வராங்க. ராதிகா படுத்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அழற சவுண்டு கேட்குது. அப்படியே எட்டி பார்க்குறாங்க. ஈஸ்வரி அழுதுட்டு இருக்காங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதை ஏம்மா கேட்குற? எனக்கு பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது. என்னோட ஃபஸ்ட்டு பேரன் சரியா, அவன் மனசில் நிம்மதியே இல்லாமல் இருக்கான். அந்த பொண்ணை பிடிக்கலனா கூட நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம். குழந்தை பிறக்கணும், பேத்தி, எவ்வளோ ஆசை இருந்தது எங்களுக்குள்ள. என் பேரனை என் கையில் வச்சுக்கணும் அப்படின்னா சொல்லிட்டு கடைசியில் என்னால் எதுவுமே பண்ண முடியல" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. "என்னோட பேரன் நிம்மதி இல்லாமல் இருக்கிறான். எனக்கு மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? நான் மேலுக்கு தான் திட்டுறேன். மனசுக்குள்ளே நான் ரொம்ப வருத்தப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. "அழாதீங்க, எல்லாமே சரியாகும்" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா தோளில் சாச்சிக்கிறாங்க. அப்போ ராதிகா சொல்கிறாங்க, "செடியன் பண்ணது தப்பு. அதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. "இல்லைன்னா டிவோர்ஸ் வரைக்கும் போக மாட்டாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "எல்லாமே சரியாகும்" அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாங்க ராதிகா. பாக்கியா சமையல் ரூமில் இருக்காங்க. அப்போ அமிர்தா சொல்கிறாங்க, "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஒன்றும் இல்லை அப்படி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது செடியை நினச்சா" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அப்போ ஃபோன் அடிக்குது. எடுத்து பார்க்குறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கணேஷ் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பேசுகிறாங்க. "என்ன மேடம், 1 நிமிஷம் தான் டைம் இருக்குது. இதுக்குள்ளே உங்களால் என்ன பண்ண முடியும்? நானே அமிர்தாவை பார்த்து பேசுகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் ஃபோனை கட் பண்ணிட்டார். "நில்லு தம்பி, 1 நிமிஷம் இரு, நான் சொல்கிறத கேளு" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. ஆனால் ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டாரு. பாக்கியா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ என்ன பண்ண போகிறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தாவை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க.